ஓகே, திஸ் இஸ் வெங்கட் வங்கஃபின்.com. வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கணும் சொல்லி வீடியோ ஆரம்பிக்கலாம். அந்த வீடியோக்கு லைக் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி திருநெல்வேலிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணி சர்ச் பண்ண போகிறதே கிடையாது. பட் மேபி ரேண்டமாக திருநெல்வேலி, தென்காசி, இந்த சவுத் பெல்ட்டில் எப்படி இந்த இன்சூரன்ஸ் டொமைன் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு இயல்பு இருக்கும். எனக்கு கோயம்புத்தூர் இருக்கவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு தெரியும், சென்னையில் இருக்கவங்க அப்ரோச் பண்ணுறது எப்படின்னு தெரியும். அதே மாதிரி இந்த திருநெல்வேலி, தென்காசி அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கிறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறேன். வை எம் ஷேரிங் திஸ், இது மூலிமா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஸ்பெசிஃபிக்காக பேசும்போது யூ மைட் திங்க் ஓகே ஐ எம் அட்ரஸிங் யூ, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்கிட்ட நீங்கள் கன்சல்டிங் பண்ணணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க, பே பண்ணுங்கள், ப்ரொசீட் பண்ணுங்கள். தட் இஸ் த வே ஐ ஒர்க். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஹேவிங் செட் தட், ஓகே, இப்போ ஓகே, இது ஓவரால் திருநெல்வேலி, தென்காசி இந்த பெல்ட்காக தான் பண்ணேன். பட் தென்காசின்னு போட்டிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ். கரெக்ட்லி ஒரு சின்ன இது என்னன்னா, ஃபியூ டேஸ் பேக் கேர்ள் கன்சல்டட் மீ. ஷி வாஸ் ஒர்க்கிங் ஐடி ஆர்கனைசேஷன். அவங்க இந்த ஏரியா தான், கோவில்பட்டி சைடுன்னு நினைக்கிறேன். அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணிட்டாங்க. எனக்கு சேல்ஸ் ப்ராசஸ்ங்கிறது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் கன்சல்டிங் பண்ணுறதுக்கும் எனக்கு சேல்ஸ் ப்ராசஸ் கிடையாது. அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம் பண்ணுங்கள். யார்கிட்ட வாங்குறீங்களோ இவென்ச்சுவலி அவங்க தான் உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த டிஸ்க்ளைமர்ஸ் தட் ஐ யூஸ்வலி ஷோ. ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கிற ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே. ஆனால் இப்போ தான் நான் ரீசெண்டாக ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா ஐ லிவ் இன் கோயம்புத்தூர், ஐ வாஸ் பார்ன் இன் திருநெல்வேலி. ஆனால் திருநெல்வேலியில் நான் ரொம்ப வருஷமாக வாழ்ந்ததே இல்லை. என்னோட சைல்டுஹுட் மெமரிஸ் இப்போ லீவுக்கு போன ஞாபகம் மாத்திரம் இருக்கும். அதனால் திருநெல்வேலிருந்து ஏதாவது பேசினாங்கன்னா நான் என்னோட சைல்டுஹுட் டேஸ் நான் ஞாபகம் வச்சுப்பேன். இது இன் அ வே இட் இஸ் மை மதர்ஸ் பிளேஸ். அதனால ஐ ஃபீல் மென்டலி ஹாப்பி அபவுட் இட். பட் ஹேவிங் செட் தட், அவேர்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த பெல்ட்டில். இந்த திருநெல்வேலி, தென்காசி இந்த ஏரியா, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் கம்மி. ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு சில பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவுமே எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கூட சம் கேர்ள் கன்சல்டட் மீ. அவங்க ஃபாதர் இல்லாக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஒரு 7 lakhs செலவு பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணுமான்னு கன்சல்டிங் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன் டேர்ம் இன்சூரன்ஸும் வாங்கணும் அவங்க ஹஸ்பண்ட்க்கு நான் சொன்னேன். ஸோ இப்படி தான் அப்ரோச் பண்ணுறாங்க இந்த இண்டஸ்ட்ரியை. ஏதாவது செலவு வந்தப்புறம் அப்ரோச் பண்ணாதீங்க, முன்னாடியே அப்ரோச் பண்ணுறது நல்லது. பட் இன்னும் 50% அப்படி தான் இருக்காங்க. அண்ட் நான் இப்போ ஒவ்வொருத்தங்க கன்சிடர் பண்ணும்போது இந்த சர்ஜரி பண்ண இவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அக்ராஸ் தமிழ்நாடு இந்த டேட்டா எனக்கு தெரியும். அதை வச்சு பார்க்கும்போது மதுரை, திருநெல்வேலி ஹாஸ்பிட்டலைசேஷன் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு சொல்லலை. ஏன்னா எல்லாரும் அந்த வாங்கி மெயின்டைன் பண்ணுற ஸ்டேட்டஸில் இருக்க மாட்டாங்க. வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிற ப்ராடக்ட் அது. அதனால் கன்சிடராவது பண்ணுங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக வாங்குறத. ஓகே, இந்த ஏரியாவிலேருந்து நிறைய இந்த ரீசெண்டாக டாடா ஏ, ஹெச்டிஎஃப்சி லைஃப், மேக்ஸ் லைஃப், பஜாஜ் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஒரு பிக் லைஃப் கவர் ப்ளஸ் வெல்த் கிரியேஷன் ப்ராடக்ட் இருக்கும். வருஷம் 1 lakh 2 lakh இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, 3 lakh இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, இவ்வளோ கோடி கிடைக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு கன்சல்டிங் பண்ணுவாங்க. எனக்கு என்ன ரொம்ப சங்கடமாக இருக்கும்னா, நான் 5% 10% ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் கரேன்னு சொன்னாலுமே நிறைய பேர், அதாவது 10 பேர் பேசினாங்கன்னா அந்த 8 பேர் இவென்ச்சுவலி பேங்க்ல இருந்து தான் வாங்குறாங்க. தே ஆர் ஸோ மச் அப்சஸ்ட் டுவர்ட்ஸ் பேங்க் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. ஒரு இண்டிவிஜுவல் இதே இது மாறும். நாகர்கோயில், கன்னியாகுமரி நான் கன்சல்டிங் பண்ணியிருக்கிறேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புள் பர்சனாக இருப்பாங்க. தே வில் ஸ்கிப் பேங்க் டு கிவ் பிஸ்னஸ் டு மீ. ஆனால் இந்த திருநெல்வேலி, தென்காசி மாத்திரம் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு, அதாவது இந்த டிப்பிக்கலான வெல்த் கிரியேஷன் ப்ராடக்ட் நிறைய ஆல்ரெடி வாங்கிட்டு இல்லை வாங்குறது முன்னாடி கன்சல்டிங் பண்ணுவாங்க. இவென்ச்சுவலி பேங்க்கில் வாங்குறது தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஐ ஃபீல் அப்செட் அபவுட் இட். பட் எனிவே தட் இஸ் ஹவ் மை லைஃப் இஸ் கோயிங் ஆன். ஓகே, இது என்னால் மறக்கவே முடியும். இந்த மாதிரி 4-5 பேருக்கு நடந்திருக்கு. ஒரு ஃபேமஸான எமர்ஜிங் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இவங்க தான் எல்லாரும் இப்போ ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் தெரியாதவங்களே இருப்பாங்க. நான் எல்லாத்துமே அதுக்காக இவங்க என்ன காம்படிட்டர்லாம் நான் சொல்லவே மாட்டேன். என்னுடைய பிஸ்னஸ் மாதம் ஒருத்தர், ஒரு 2 பேர், ஒரு 3 பேர் என்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குவாங்க. அவ்வளோதான் என்னுடைய டோட்டல் பிஸ்னஸ் சைஸே. இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதனால எல்லாருமே ஈகோசிஸ்டத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவனுக்கு பண்ணுற அட்டூழியத்தை எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்துக்குமே சக்ஸஸ் ரேட். இப்போ எங்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கினாலும் ஒரு சில பேர் ரிஜெக்ட் ஆயிருக்கு, லோடி ஃபீ வந்திருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் அதை முன்னாடியே நம்ம சொல்லிடணும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கும்போது லோடிங் ஃபீ வரணும்னு சொல்லிடுவோம். இல்லை இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கும்போது ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிடுவேன் நான். ஸோ வித் தேர் கன்சென்ட் ஒன்லி ஐ வில் லாகின் ஆல்சோ. இவர் என்னன்னா ஒரு 30s வச்சுக்கோங்க, ஐடி ப்ரொஃபஷனல், இஸ் அன் என்ஆர்ஐ ஒர்க்கிங் இன் யூரோப் சம்வேர்.
இவருக்கு வந்துட்டு இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ட்ரை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருச்சு. அவருக்கு செலவும் வந்துருச்சு. ஏன்னா அவர் அப்ளை பண்ண அந்த பிராண்டில் ஹெல்த் செக்கப் ஃப்ரீயாக இல்லை அவர் நாட்டில். அதுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு லாஸ் தான், ஏன்னா பாலிசியும் இஷ்யூ ஆகலை. தென் ஹீ அப்ரோச் மீ. ஒரு வாரம் 10 நாள் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா அவர் அந்த தென்காசியில் இருக்கிற டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மறுபடியும் அப்ராட் போன வேண்டிய சூழ்நிலை. அவர் அவர் அதுதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அவர் கொஞ்சம் ஹெஃப்டி ப்ரீமியம் பே பண்ணார். அவர் ரொம்ப 2-3 தடவை கால் பண்ணார், இவ்வளோ ப்ரீமியம் வருது. நான் சொன்னேன், இந்த ப்ராடக்ட் தான் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், வேறு வழியே இல்லை. ஏன்னா ஐ டோன்ட் ஹாவ் ஐ ஹாவ் அ ப்ரைவசி பாலிசி. அதனால் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு, அதனால் லோடிங் ஃபீ வரும்னு சொன்னேன். அதே மாதிரி லோடிங் ஃபீ வந்துச்சு. பட் ஹீ ஹாப்பிலி பெய்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ரீசன், ஓகே அவர் புரிஞ்சுட்டாரு இதோட, ஓகே ஏற்கனவே ஒரு தடவை ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இப்போ அது வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு. எனக்கு ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க சொல்லிடுறேன், இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகி வரவங்க நான் ஃப்ரெஷ்ஷாக ப்ராடக்ட் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி கன்சல்டிங் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நான் கரெக்டாக கைடன்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா ரிஜெக்ட் ஆகி வந்துச்சுன்னா பேன் கார்டு வச்சுட்டு நான் அப்ளை பண்ணும்போது எனக்கும் இந்த சேலஞ்ச் வரும். அதுக்காக தான் இவருக்கு வந்துட்டு பெட்டர் ப்ராடக்ட் நான் சஜஸ்ட் பண்ணேன். இவர் வந்து என்ன நான் சொல்கிறத கேட்டார், அதுதான் இவர்கிட்ட எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் புலம்புனாரு. பட் இருந்தாலும் வென் இட் காட் ஆக்சுவலி இஷ்யூட், ஹி வாஸ் ஹாப்பி அபவுட் இட் அண்ட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் ஹாப்பி அபவுட் இட். ஓகேவா? பட் இதில் சொல்ல வேண்டிய மெசேஜ் இதுதான். எல்லாருமே இப்படி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே போய் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, நானுமே ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்கிட்ட ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டு இந்த வேலையை பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த நாலேஜ் கிடச்சிருந்துருக்காது. தட்ஸ் பிகாஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் பர்சனலி. நான் அந்த பிஸ்னஸாக பண்ணனாலும் எனக்கு இந்த நாலேஜ் கிடச்சிருக்கு. அதை நான் சொல்ல விரும்புகிறேன் நான். ஓகே. எகெயின் இது வந்துட்டு மறக்கவே முடியாது. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு 2 வருஷம் முன்னாடி கன்சல்டிங் பண்ணார். இவரும் அதே மாதிரி தான். திருநெல்வேலியில் இப்போ நிறைய பேர் எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க. எங்கள் அம்மா காலம் மாதிரிலாம் இல்லை இப்போ. அதனால் ஹி வாஸ் ஒர்க்கிங் அப்ராட். ஐடி ப்ரொஃபஷனலாக இன்னும் ஞாபகம் இல்லை. பட் அவருக்கு வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேமஸான லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு டேர்ம் பிளான் மாதிரி இருக்கும். அதில் வெல்த் கிரியேஷனாக இருக்கும். ஒரு 7 லட்சம் ப்ரீமியம் மாதிரி பிச் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன். அப்புறம் அவர் என்ன சொன்னார், அவர் லைஃப் ஸ்டைல்லாம் நான் கேட்பேன் கன்சல்டிங் செஷனில். அவர் வந்து ஒரு ஹேர்ப் கன்சியூம் பண்ணுறாரு. நான் சொன்னேன், இந்தியாவில் வந்து இதெல்லாம் இல்லீகல். பட் நீங்கள் இருக்கிற கண்ட்ரியில் இது தட் இஸ் ஃபைன். நீங்கள் என்னவோ கன்சியூம் இழந்தாலும் என்னத்தையோ சாப்பிட்டு போங்க. ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு இது நான் ஸ்மோக்கர்னா, ஸ்மோக் பண்ணுறவங்க மாத்திரம்தான் நான் ஸ்மோக்கர்னா வெறும் 1 லட்சம் 7 லட்சத்துக்கு கிடச்சா, நான் ஸ்மோக்கிங் பார்த்தா 2x 14 லட்சம் பே பண்ணணும் ப்ரீமியம். இந்த ஹேர்பை கன்சியூம் பண்ணுறது நீங்கள் சொல்லி தான் வாங்கணும். அப்போ அவன் நான் ஸ்மோக்கிங்னு போடுவான். 7 லட்சத்துக்கு பதில் கிட்டத்தட்ட 13 லட்சம் 14 லட்சம் ப்ரீமியம் வரும். அப்படி வாங்கிக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. ஏன்னா அந்த பேங்க் கைஸ் ஆர் டெஸ்பரேட் ஃபார் த பிஸ்னஸ். இவர் 7 லேக் மேலே ப்ரீமியம் பே பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து 7 லட்சத்துக்கு கொடுத்துட்டாங்க நான் ஸ்மோக்கர்னே போட்டு. ஏன்னா இந்த 2x வராது அப்படிங்கிறதுனால. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் டவுன் த லைன் அவர் பாடியில் அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் இஷ்யூவே வருது. இதுக்கு காரணம் அந்த இலதலை சாப்பிட்டதுங்கிறது டேட்டா வந்துச்சு. அதனால் அந்த டொபேக்கோக்கு ஈக்குவலாக இருக்குது அந்த நாட்டில். கண்டிப்பாக 5 கோடியில் ரூபா கூட கிடைக்காது. திஸ் இஸ் வை ஐ டோன்ட் லைக் someone who is desperate for business. இப்போ நானுமே இருக்கேன், டெஸ்பரேட்டாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஒருத்தங்க நம்மகிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்குவோம் ரூல்ஸ். அப்படி பெண்ட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக இருந்து இப்படி தான் நான் கொடுப்பேன், இவ்வளோ ப்ரீமியம் வந்து அதை பே பண்ணுங்கள், உண்மையை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்கிறது தான் நல்லது நியாயமாக பார்த்தா. பட் எனிவே இவருக்கு கிளைம் கிடைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல. அப்புறம் நியாயமாக பார்த்து நாளைக்கு ஃபியூச்சரில் ஏதாவது மெடிக்கலி இது ரிவீல் ஆச்சுன்னா கிளைம் கிடைக்காது. அவர் 5 கோடிக்கு வாங்கினது என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் நோ வாட் டு சே. எகெயின் இந்த மாதிரி ஏரியாலையும் நான் முன்னாடி சொன்ன வீடியோ மாதிரி இந்த யுலிப் பிளான்ஸ், அதாவது 20,000 இன்வெஸ்ட் பண்ணால் 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் 2 கோடி கிடைக்குங்கிறதுல ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க. நத்திங் ராங் அபவுட் இட். பட் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் வந்துட்டு ரெண்டுமே நான் சாய்ஸ் கொடுப்பேன். நான் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸும் பாருங்கள், இதுவும் பாருங்கள், உங்களுக்கு கோல் எதுவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. முக்கியமாக யங்காக இருக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும்போது டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்க சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் நத்திங் ராங் அபவுட் திஸ் ப்ராடக்ட். பட் தீஸ் பீப்புள் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கும் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுவாங்க நிறைய பேர். ஓகே, ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன்னா, பொதுவாகவே எல்லா ஊர்லேருந்து என்கிட்ட வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், என் மேலே நம்பிக்கை இருக்கான்னு பாருங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கன்சல்டிங் ஃபீ பே பண்ணுங்கள், ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த இன்ட்ரோ காலுங்கிறதே எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் மாதத்துக்கு ஒரு 2-3 பேர் இந்த டேர்ம் பிளான் வாங்குறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் தமிழ் பீப்புள் ஹவ் பீன் கைண்ட் டு மீ. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பர்ட்டு அதெல்லாம் நான் சொல்லிக்கவே விரும்பலை. என்னை நம்புகிறாங்க, அவங்க மட்டும்தான் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறாங்க, என்கிட்ட வாங்குறாங்க. Having said that, I will never agree with anyone who says இந்த இன்ட்ரோ கால் பண்ணி என்னோட 10 மினிட்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒருத்தர் அப்படி பண்ணிட்டாரு. வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னாரு.
ஒய்ஃப்ட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னாலே நான் வந்து கன்சல்டிங் பண்ணவே மாட்டேன் நான் அவங்ககிட்ட. இப்பவே நீங்க இப்படி பேசுங்கன்னாரு. என்ன வந்து நெறைய பேருக்கு பிடிக்காது இப்படி பேசுறது. ஏன்னா, அவங்களுக்கு என்னோட சைட் ஆஃப் ஸ்டோரி தெரியாது. இப்பதான் இந்த வருஷம் ஐ வாஸ் வெரி ஹேப்பி. ஃபர்ஸ்ட்டு நான் டெர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணது இட் வாஸ் ஃபார் அ விமன் ஐடி எம்ப்ளாயி இன் சென்னை. ஐ வாஸ் வெரி வெரி ஷீஸ் ஹெச்ஆர் பட் நான் ஐடி ப்ரொஃபஷனல். ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா நான் விமனுக்கு நான் டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணுறதை நான் ரொம்ப விரும்புவேன். ஏன்னா விமன் பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஹெல்பிங் ஹர் ஹஸ்பண்ட் டு கெட் அ டேர்ம் இன்சூரன்ஸ். பட் இந்த பெல்ட் திருநெல்வேலி தென்காசி இந்த சவுத் பெல்ட் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இப்போல்லாம் சென்னை சைடு கோயம்புத்தூர் சைட்லேருந்து விமன் வில் கால் மீ டு பை எ டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபார் தம் அந்த ப்ராசஸில் இருக்கும் போது இல்லாட்டி அவங்க ஹஸ்பண்ட்காக கால் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பெல்ட்டில் மோஸ்ட்லி ஜென்ஸ் தான் கால் பண்ணுவாங்க. இவங்களுமே ரூயின் பண்ணி விடுறது அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க. இந்த லேடிஸ் என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த சேவிங்ஸ் ப்ராடக்ட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதில் தான் அப்சஷன் நிறையா இருக்குமே தவிர ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஒரு டீசெண்டான பிக் லைஃப் கவர் இருக்கணும், 50 lakhs 1 crore இருக்கணுங்கிறத அவேர்னஸே கிடையவே கிடையாதுங்க. ஆனால் அதர் சைட் ஆஃப் அ ஸ்டோரியை நீங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஒருத்தர் வீட்டில் இல்லாமல் போயிட்டாருன்னா இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருந்த இது பாருங்க. இது நார்த் இந்தியாவில் நடக்கிற ஒரு இது. அந்த அந்த வீட்டுக்காரில் ஹஸ்பண்ட் இல்லை, டாட்டரில் வந்துட்டு அந்த ஹஸ்பண்டோட வீடையும் வாங்கிருச்சான், அவங்க அம்மா ஃபாதர்லா வீடையும் வாங்கிருச்சான். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் காசு கேட்குதான். இது நார்த் இந்தியாவில் இருக்கிற ஸ்டோரி. அது வேறு விஷயம். நம்ம ஊரில் என்னென்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. ஹேவிங் செட் தட், வை ஐ எம் சேயிங் திஸ், விமன் சுட் ஆக்சுவலி பிளே அ கீ ரோல் இன் என்கரேஜிங் ஹஸ்பண்ட் டு டூ திஸ். இவர் வந்து ரேண்டமாக 10 minutes வேஸ்ட் பண்ணிட்டு வீட்டில் கன்சல்ட்டிங்கே வீட்டில் கேட்டு சொல்கிறங்கும் போது முதல்ல மை டைம் இஸ் கான். செகண்டு இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி கன்சல்ட் பண்ண வைக்கிறமோன்னு எனக்கு தோண ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றவன் நான். மூணாவது, இங்கே இருக்கிற விமன் வந்து ஃபீல் பண்ணி அதாவது அவங்க ஹஸ்பண்ட் இல்லாதப்ப ஒரு 4-5 பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி பெல்ட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ நாங்கள் செலவு பண்ணோம் இந்த இந்த லைஃப் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்ல மாட்டாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் வாங்கணும் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிம்பாங்க. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா சரிங்களாம். ஐ மீன் வென் யூ கெட் சம் திஸ் கால்ஸ் ஃப்ரம் இந்த 2023 24 25 இந்த மாதிரி கால்ஸ் வரும்போது ஏன்னா அவேர்னஸில் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்காங்க இந்த ஏரியாவில் இருக்கிற விமன். ஐ ரியலி விஷ் இங்கே இருக்கிற கேர்ள்ஸ் ஆர் விமன் வந்து அவங்க ஹஸ்பண்ட்காக டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பட் அந்த அளவுக்கு வந்து இன்னும் இது ஒரு ப்ராடக்டாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இவர் இன்னைக்கு சொன்னோடனே வீட்டில் கேட்டு வரேன்னு சொன்னோடனே நான் சார் கன்சல்டிங்கே பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன். எதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நான் பேசுகிறது ஹார்ஷாக இருந்திருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது சிங்கிள் விமன் வந்து இந்த அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அவங்க பாட்டு ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஐ மீன் விமன். அப்புறம் அவர் இல்லை, எல்லாருக்கும் அப்படி நடக்க போகுது. 100 பேர் வாங்கினா 2 பேருக்கு தான் அது ஆக போகுதா. அந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து கால் பண்ணுவாங்க. அவங்க சில்ட்ரனை படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இட் வில் பி லைக் ரியலி ரியலி பெயின்ஃபுல். இந்த மாதிரி சிங்கிள் விமன் வந்து அவங்க அவங்க சில்ட்ரன் படித்து முடிச்சு வேலை போனதுக்கப்புறம் நான் கன்சல்டிங் பண்ணியிருக்கிறேன். அவங்க அவங்க ஸ்டோரியை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து 10 years முன்னாடி இதாகிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாகவும் ஒரு சில பேர் பேசியிருக்காங்க. நல்ல வேலை அதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்துட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்க சொன்னேன். எனக்கு வந்துட்டு 1 கோடி கிடச்சிது, 2 கோடி கிடச்சிது, நான் எஃப்டியில் போட்டு வச்சேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பெல்ட் வந்துட்டு அவேர்னஸ் ஸ்பாட் ஃபார் விமன். நீங்கள் வந்து ஃபெமினிஸ்ட்டாக இருந்துக்கோங்க. நானுமே இது வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணி சொல்ல, விமனும் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு தான் சொல்கிறேன். பட் இந்த பெல்ட்டில் வந்துட்டு நம்ம இதுக்காக கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு கூட நான் தயாராக இருக்கிறேன்பான்ட்டு. ஆனால் ஹஸ்பண்ட் வாங்குறவரையே வந்துட்டு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறது இல்லைன்னு சொல்ல வரேன் நான். ஸோ அதனால் நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே நான் வந்துட்டு சரி சார் பார்த்துக்குங்கன்றவேன் நான். அதாவது கன்சல்டிங் பண்ணுறதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குற ப்ராசஸில் கண்டிப்பாக வீட்டில் கேட்டு கன்சல்டிங் பண்ணிட்டு 2-3 என்ன பட்ஜெட்டுங்கிறத கேட்டுப்பாங்க. அது வேறு விஷயம். கன்சல்டிங் பண்ணுறதுக்கே வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னா என்னோட டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லுவேன் நான். பிகாஸ் ஆஃப் மை ஆங்கர். அந்த அவேர்னஸ் பாட்டை இந்த ஏரியாவில் இருக்கிற விமனுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இத்தனைக்கும் கொஞ்சம் அவங்கெல்லாம் வந்துட்டு நாட் தட் கொஞ்சம் நல்ல கார்பரேட் என்விரான்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இந்த ஏரியாலையும் இருக்கிறாங்க. மதுரை, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாதிரி. அவங்களுக்குமே ஏன் தெரியலங்கிறது. மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. எனிவே தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர். எனிவே இது மூலிமா இத்தனை பேசுறது மூலிமா அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாருமே நான் குறை சொல்லலை. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. நானும் டெஸ்பரேட்டாக இல்லை. என்கிட்ட கன்சல்டிங் பண்ணணும்னு விரும்பினா மாத்திரம் பண்ணுறவங்க பண்ணிட்டு போகிறாங்க. மற்றவங்க எதுக்கு ஒருத்தன் அவ்வளோ யோசிச்சு எதுக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால தான் ரேண்டம் என்கொயரிஸை நான் தவிர்த்துறது.
ஒரு ஐ எம் ஜஸ்ட் அ வெரி ஆர்டினரி பர்சன். தமிழ் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் மீ. ஐ எம் ஜஸ்ட் ரன்னிங் மை லைஃப். இதில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வீடியோ பண்ணும்போது ஆழமாக அவங்களுக்காக பேசுகிறேன்னு அவங்க தோணும் அவங்களுக்கு. ஸோ தட் இஸ் வை ஐம் டூயிங் திஸ். நத்திங் எல்ஸ். இது மாறக்கூடும் ஃப்யூச்சரில். இப்போ இப்படி இருக்கிறாங்க, ஒரு 2 3 வருஷத்தில் அது மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக மாறும். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி திருநெல்வேலி அண்ட் மதுரை இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் வென் இட் கம்ஸ் டு ஹாஸ்பிட்டலைசேஷன். அண்ட் இப்போ எல்லாருமே எஜுகேட்டடாக இருக்காங்க. ஐ நோ எ பைலட் ஃப்ரம் மதுரை. அவரோட ஆனுவல் இன்கமே 50 லட்சம். ஆனால் வச்சிருக்கிற லைஃப் கவர் 1 crore. இதெல்லாம் வந்து ஒரு பைலட்னா 3 கோடி, ஒரு மெரைனர் பைலட்னா அட்லீஸ்ட் 2 கோடி 3 கோடிக்காவது வச்சிருக்கணும். வெறும் 1 crore பேருக்கு அது அதான் அடிக்குவேட் கவரும் இருக்காது. பேருக்கு ரெண்டு வாங்குவாங்க 1 crore சொல்லிட்டு. அது எதுக்கு வாங்கியிருக்கிறாங்கன்னே தெரியாது. ஃபியூச்சரில் அவர் இல்லைன்னா அதை வச்சு எப்படி அவர் லைஃப் ஸ்டைலுக்கு இருக்கிற சில்ட்ரன் வந்து அது பத்தாது அவங்களுக்கு. உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அடிக்குவேட் கவர் வாங்கணும். அதுவுமே இந்த ஏரியாவில் ரொம்ப அவேர்னஸ் கம்மி தான். எனிவே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ. யாருமே புண்படுத்துறது என்னுடைய நோக்கம் கிடையாது. என்னதான் நிறைய பேர் ரேண்டமாக கால் பண்ணி புண்படுத்துவாங்க. அதுவும் இந்த ஏரியாவில் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு 10 பேர் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணாங்கன்னா 8 பேர் பேங்க்ல தான் வாங்குறாங்க. பேங்க் அவர் அந்த தென்காசிலேருந்து ஒருத்தர் பேசினவர் கன்சல்டிங் பண்ணாரு. சார் ஐ கேன் கிவ் யூ அ ஸ்மால் டிஸ்கவுண்ட் இஃப் யூ கெட் த்ரூ மீ அப்படின்னா, இல்லை பேங்க்ல நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னாரு. ஆமாம், அதுக்கு பேரே ரிலேஷன்ஷிப் மேனேஜர் தான் வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு நான். ஆனால் ஃபியூச்சரில் அவங்க தான் நீங்கள் எல்லா சப்போர்ட்டும் வாங்கணும் அப்படின்ட்டு நான். ஸோ அதான் ஒவ்வொருத்தங்களுடைய இயல்பு அது. அதை நம்ம மாற்ற முடியாது. மேபி ஃபியூச்சரில் மாறலாம். அவ்வளோ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.